நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கேஆர் மருத்துவமனையோட சிறப்பு அம்சங்கள் என்ன, அதுவும் தாண்டி எலும்பு சம்பந்தப்பட்டமான நிறைய சந்தேகங்களுக்கு தீர்வுகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்குவதற்காக கேஆர் மருத்துவமனையின் மூட்டு மற்றும் எலும்பு மற்றும் முதுகெலும்பு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரபு ராம்குமார் இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். உங்களை பத்தின அறிமுகம் மக்களுக்கு சொல்லுங்க. வணக்கம், நான் டாக்டர் பிரபா ராம்குமார். நான் இப்போ கேஆர் ஹாஸ்பிட்டல் பெரியநாயக்கன்பாளையம் கோவையில் எலும்பு மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட சொந்த ஊர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பவானி சாகர். நான் படித்தது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னையில் எம்பிபிஎஸ் முடித்தேன். அதுக்கப்புறம் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் மேற்படிப்பு எம்எஸ் ஆர்த்தோபெடிக்ஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் முடித்தேன். அதுக்கப்புறம் பல இடங்களில் எலும்பு மற்றும் மூட்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கான அறுவை சிகிச்சையை நான் கற்றுக்கிட்டு இப்போ நான் கேஆர் ஹாஸ்பிட்டலில் எலும்பு மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கேன். ஓகே டாக்டர். ஸோ கீ ஹோல் சர்ஜரி அப்படின்னா என்ன, அது யாருக்கெல்லாம் பண்ண முடியும் டாக்டர்? ஸோ கீ ஹோல் சர்ஜரிங்கிறது லாப்ராஸ்கோபிக் முறையோட இன்னொரு பார்ட். அதாவது லாப்ராஸ்கோபிக் முறைங்கிறது என்னன்னா, குடல்ல ஏற்படுற பிரச்சனைகளை சிறு துளை மூலமா முழுதா அறுத்து ஓபன் பண்ணாம சின்ன ஹோல் வழியா ஒரு கேமராவை செலுத்தி என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை சரி செய்யறது. இதே கான்செப்டை நாம மூட்டுகளுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ முன்னாடி ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் மூட்டு ஜவ்வுல எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை அறுத்து அது மூலமா ரத்த இழப்பு ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த கீ ஹோல் சர்ஜரிஸ்ல நாங்க என்ன பண்றோம்னா, ஒரே ஒரு சிறு துவாரம் மூலமா கேமராவை அனுப்பிச்சு அதுல என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து அந்த பிரச்சனைகளை அது மூலமாவே சரி செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது பண்றதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன ஹோல் மூலமா போகும்போது நமக்கு ரத்த இழப்பு குறையுது. அதே சமயம் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா நம்ம திருப்பி பழைய நிலைமைக்கு வரக்கூடிய அந்த ரெக்கவரி டைம் நமக்கு ரொம்ப குறைவா இருக்கு. இது மூலமா இப்பெல்லாம் இதை ஆஃபீஸ் ப்ரொசீஜர்னும் டே கேர் ப்ரொசீஜர்னும் நாங்க பண்றோம். அதாவது காலையில இந்த சர்ஜரி பண்ணா அடுத்த நாள் நமக்கு வேலைக்கு போறதுக்கும் டிஸ்சார்ஜ் ஆகி போறதுக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மூட்டுகள் இருக்கக்கூடிய எல்லா வகையான ஜவ்வு பிரச்சனைகளுக்கும் இது தீர்வாகும். இது மெயினா எந்த மூட்டுகளுக்கு உபயோகமாகும்னா, முட்டி நீ ஜாயிண்ட்டுக்கும் தோள்பட்டை மூட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் இது யூஸ் ஆகும். இது தவிர இது பெரிய மூட்டுகள். இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நாங்க இதே ஸ்கோபி ப்ரொசீஜர்ஸை வச்சு சின்ன சின்ன மூட்டுகளான ரிஸ்ட் ஜாயிண்ட் ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கும் இது மூலமா சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே டாக்டர், சர்ஜரி பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ இதையும் தாண்டி அறுவை சிகிச்சை இல்லாம மூட்டு வலி குணப்படுத்த முடியுமா? ஓகே, ஸோ மூட்டு வலிகளுக்கு ஒரே தீர்வு அறுவை சிகிச்சைன்னு ஒரு காலம் இருந்தது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு பதிலாக நிறைய மாற்று சிகிச்சை முறைகள் நம்ம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்திருக்கோம். ஸோ முதல்ல ஒருத்தருக்கு மூட்டு வலி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம பிசியோதெரப்பி இயன் முறை மருத்துவம் செய்யறது மூலமா அதை குணப்படுத்தலாம். இதைக்கும் கேட்காத மூட்டு வலிகளுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, அவங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் மற்றும் பல ஸ்கேன்கள் செஞ்சு என்ன ப்ராப்ளம்னு பார்த்து அதுக்கு உண்டான சிகிச்சையை கொடுப்போம். என்னென்ன வகையான சிகிச்சை கொடுக்கலாம்னா, மூட்டுகளுக்குள்ள ஃபர்ஸ்ட் வலியை நிவாரணம் பண்ணக்கூடிய ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் செலுத்துறது மூலமா அவங்களுடைய மூட்டுகளுக்குள்ள இருக்கிற வலியை நம்ம குணப்படுத்தலாம். ஸ்டீராய்டுன்னு ஒன்னே நம்ம பயப்பட தேவையில்லை. இது மூட்டுகளுக்கு உள்ள மட்டும் செயல்படக்கூடிய ஸ்டீராய்டு தான். இந்த ஸ்டீராய்டு உடம்புகளுக்குள்ள எந்த பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாது. இதுக்கு அடுத்து ரொம்ப நாள்பட்ட மூட்டு வலிகளுக்கு நாங்க பிஆர்பி இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நவீன சிகிச்சை முறையை கொண்டு வந்திருக்கோம். அதாவது நம்மளுடைய ரத்தத்திலேயே நம்மளை குணப்படுத்தக்கூடிய ஸ்டெம் செல்ஸ், பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படிங்கிற விஷயம் இருக்கு. நாங்க இந்த முறையில நாங்க என்ன பண்ணுவோம்னா, எந்த வகையான கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு பேஷண்டோட ரத்தத்தை எடுத்து அவங்க ரத்தத்தையே எடுத்து அதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அதுல இந்த லேயரை ஸ்டெம் செல்ஸை பிரிச்சு எடுத்து இதை மூட்டுகளுக்குள்ள சிறு இன்ஜெக்ஷன் மூலமா செலுத்துவோம். ஸோ இதை செலுத்துறது மூலமா இட் கேன் ஹீல் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நிறைய பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை வேணான்னு சொல்றவங்களுக்கு இந்த பிஆர்பி முறையில நம்ம சிகிச்சை அளிக்கலாம். இதுல பக்க விளைவுகளே கிடையாது. இதுல எந்த கெமிக்கல்ஸும் இல்லாததுனால இதை தாராளமா எந்த வகையான மூட்டு வலிகளுக்கும் இதை நாம செலுத்திக்க முடியும். இதுல அவங்களுடைய பிளட்டையே எடுத்து அவங்களுக்கே போடுறதுனால அவங்களுக்கு வேற எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வர்றது இல்லை. ஸோ இந்த பிஆர்பி எல்லாருக்குமே யூஸ் பண்ண முடியுமா? இப்போ எந்த வயதுடையவர்களுக்கு யூஸ் பண்ண முடியும்? சுகர் பேஷண்ட்ஸ் கூட இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் டாக்டர்? பிஆர்பி இன்ஜெக்ஷன்ங்கிறது எல்லா வயதினருக்கும் சின்ன வயதிலிருந்து பெரிய வயதானவர்கள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும்.
ஸோ இது வந்து ஒரு கெமிக்கல்ஸே இல்லாத விஷயங்கிறதுனால யாருக்கு வேணா யூஸ் பண்ணலாம். இது வந்து எந்த ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ்ல நமக்கு கேட்குங்கிறது முக்கியம். ஸோ ஒவ்வொரு வியாதியையும் நம்ம பல ஸ்டேஜஸாக பிரிப்போம். ஏர்லி ஸ்டேஜஸ் முன்னாடியே வந்து நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா பிஆர்பி மூலமா கம்ப்ளீட்டா குணம் பெற முடியும். பட் ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ், மூட்டு தேய்மானம் ஆயிடுச்சு, ரொம்ப தேஞ்சு போயிடுச்சுன்னா பிஆர்பியோட செயல் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். அதனால ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் த டிசீஸ்லயே நம்ம வந்தோம்னா இந்த பிஆர்பியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். ஸோ வந்து இது பண்ண முடியாம இருக்கவங்களுக்கு அறுவை சிகிச்சை தான் பண்ணணும். ஸோ அறுவை சிகிச்சைனாலே நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க டாக்டர். ஓகே. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மூட்டு வலிகளுக்கு நாம கொடுக்கக்கூடிய அறுவை சிகிச்சை வந்து மூட்டு மாற்று ஆபரேஷன். முதல்ல இது வந்து ஒரு தவறான பெயர். மூட்டு மாற்று ஆபரேஷன் நிறைய பேர் என்ன நினைச்சிடறாங்கன்னா, ஒரு முட்டியவே கழட்டி நம்ம ஒரு ரோபோட் மாதிரி ஒரு புது மூட்டு மாட்டிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. இது வந்து நீ ரீசர்ஃபேசிங், அதாவது நம்ம மூட்டுகள்ல தேஞ்சு போன பகுதிகளை மட்டும் செதுக்கி எடுத்துட்டு அதுக்கு பதிலா மெட்டல் சர்ஃபேஸ் நம்ம மாட்டிடுவோம். ஸோ இந்த மெட்டல் சர்ஃபேஸ் மாற்றுறது மூலமா ஒரு முட்டியை நீங்க இயக்கும் போது மெட்டலும் தான் உறைஞ்சுக்குமே ஒழிஞ்சு உங்க எலும்புகள் உறையாது. இது மூலமா உங்களுக்கு வலியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட் வேர்ல்டு வைடு. இது மூலமா பல பேர் பயனடைஞ்சிருக்காங்க. நடக்க முடியாம இருக்கிறவங்க பல பேர் வந்து இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மூலமா நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பயப்படக்கூடிய விஷயமே அல்ல. அவங்கள ஒரு பேஷண்ட் வர்றாங்கன்னா அவங்கள முன்கூட்டியே ப்ரீஆப்பா நாங்கள் எல்லா வகையான டெஸ்ட்டையும் எடுத்து அதில் வந்து அவங்க ஃபிட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும்தான் நம்ம மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்வோம். ஸோ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிட்டோம்னா நம்ம எப்போ வந்து நடக்கலாம் அப்படின்னு பல பேர் கேட்பாங்க. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில டே 1 ஆப்ரேஷன் முடிச்ச அன்னிலிருந்தே நம்ம நடக்க ஆரம்பிச்சுக்கலாம். அவங்களுடைய செயல்பாட்டுக்கு வந்துக்கலாம். அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸை செஞ்சுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு வாக்கர் சப்போர்ட் தேவைப்படலாம். அதுக்கப்புறமா அவங்க இண்டிபெண்டா நடக்க முடியும். ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுனால என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அரிது அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றது. ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நெக்லிஜிபிள்னே நம்ம சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணவங்க எல்லாருமே நல்லா நடந்துட்டு இருக்காங்க. ஓகே டாக்டர். ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து 40 வயசுக்கு மேலே தான் வந்து மூட்டு வலி வரும். ஆனால் இப்போ வந்து மூட்டு வலியும் முழங்கால் வலியும் வந்து அதிகமாக நம்ம பார்க்குறோம். ஸோ அது ஏன் டாக்டர்? அது காரணம் என்ன? முன்னாடி வந்து என்ன நோக்கம் இருந்ததுன்னா, மூட்டு வலிக்கு தேய்மானம் மட்டும்தான் ஒரே காரணம்னு இருக்கு. முட்டியில எலும்பு மட்டும் இல்லை, அது கூட நிறைய ஜவ்வுகளும் இருக்கு. ஜவ்வுகள் வந்து என்ன வேலை செய்யுதுன்னா நம்ம 2 மூட்டுல இருக்கக்கூடிய எலும்புகளை ஒன்னா சேர்த்துது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் பண்றாங்க, நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இன்டெல்ஜ் ஆகுறாங்க, நிறைய ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிறதுனால இந்த ஜவ்வுகள்ல கிழிதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 40 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு மூட்டு வலிகள் வருதுனாலே முக்காவாசி நேரம் அது வந்து ஜவ்வோட பிரச்சனையா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜவ்வு பிரச்சனைகளுக்கு நாம சீக்கிரமா கண்டுபிடிச்சோம்னா அதை நம்ம கண்டிப்பா குணப்படுத்த முடியும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து நீ ஆர்த்ரோஸ்கோப்பின்னு சொல்லக்கூடிய நுண்துளை அறுவை சிகிச்சை நம்ம செய்யறோம். இது மூலமா எந்த ஜவ்வையும் நம்மளால சரி செய்ய முடியும். இது தவிர நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு. உடல் பருமன் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. உடல் உழைப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதனால இருக்கும்போது நிறைய பேருக்கு மெக்கானிக்கல் பெயின்ஸ் வருது. இவங்க எல்லாருக்குமே நம்ம பிசியோதெரப்பி, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் கொடுக்கறது மூலமா நம்ம இதை சரி செய்ய முடியும். ஓகே டாக்டர். ஸோ நம்ம வந்து பிஆர்பி பற்றி பேசணும், அதுக்கப்புறம் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி பேசணும். இதையும் தாண்டி வேற என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு டாக்டர்? ஸோ மூட்டு வலிகளுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் ஆஃப் த நர்வ்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப ஆப்ரேஷனே பண்ண முடியாதவங்க, அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது, அவங்க உடல் வந்து அறுவை சிகிச்சைக்கோ வேற எந்த சிகிச்சைக்கோ தயாராக இல்லை அப்படின்னா நாம் அந்த மூட்டுகளுக்கு போறக்கூடிய நரம்புகளை நாம நிறுத்திடுவோம், செயல்பாட்டை தடுத்து நிறுத்திடுவோம். ரேடியோ ஃப்ரீக்வன்சி வச்சு அந்த நரம்புகளை வந்து நம்ம நிறுத்த முடியும். இது மூலமா வலியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். இது யாருக்கு கொடுப்போம்னா ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸ்ல இருக்கிறவங்க, ரொம்ப ஆப்ரேஷனுக்கு தகுதியே இல்லாதவங்க, அவங்களுக்கு நம்ம இந்த அறுவை சிகிச்சை இல்லாம இந்த மெத்தட் மூலமா வலி நிவாரணம் கொடுக்க முடியும். இது தவிர நர்வ் பிளாக்ஸ், நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடிய நர்வ் பிளாக்ஸ் மூலமா பெயின் ரிலீஃப் கொடுக்க முடியும். இது தவிர ஜெல் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. மூட்டுகளுக்குள்ள நம்ம வந்து ஆர்டிபிஷியல் ஜெல் இன்ஜெக்ட் பண்றது மூலமா அதோட லூப்ரிகேஷன் தன்மையை அதிகப்படுத்தி அதோட வலியிலிருந்து நம்ம விடுபட முடியும். ஓகே டாக்டர். ஸோ வந்து விபத்து ஏற்பட்டால் முதல்ல பாதிக்கப்படுறது எலும்பு தான். ஸோ விபத்தை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் டாக்டர்?
இப்போ நம்மளுடைய சமீப காலமா நிறைய சாலை விபத்துகள், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு காரணம் வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நம்மளுடைய வாகனங்கள் அதிகமாயிடுச்சு. ரெண்டாவது போக்குவரத்து நெரிசலும் சாலைகளும் நமக்கு வந்து சரிவர இல்லை. ஸோ இதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பர்சனல் சேஃப்டி, அதுதான் முதல் ஸ்டெப். நாம வந்து வண்டி ஓட்டும் போது மிகவும் கவனமா இருக்கணும். சாலை விதிகளை வந்து கண்டிப்பா கடைபிடிக்கணும். இது தவிர முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வண்டியை நம்ம சரியா மெயின்டைன் பண்ணாதது. பல சமயங்கள்ல வந்து பிரேக் சரியா பிடிக்காததுனாலையும் டயர்ல சரியான கிரிப் இல்லாததுனாலையும் தான் சாலை விபத்துகள் ஏற்படுது. அதனால நம்மளுடைய வண்டிகளை நம்ம முறையா பராமரிக்கணும். அதை வந்து ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணி வைக்கணும். டயர் மாத்துறதாக இருந்தாலும், பிரேக்குகளை செக் பண்றதுனாலும் கரெக்டான காலங்கள்ல அதை வந்து செக் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து மெயினா வண்டிகள் திரும்பும் போதுதான் நிறைய சாலை விபத்துகள் ஏற்படுது. ஸோ சாலை விபத்து ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம ப்ராப்பரான லேன் ஃபாலோ பண்ணணும். நம்ம இண்டிகேட்டர் அந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணணும். ரோட் டிராஃபிக் சைன்ஸை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இது தவிர ஹெல்மெட் கட்டாயம் அணியணும். கார்ல போறவங்க எல்லாருமே சீட் பெல்ட் அணியணும். இதை வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. நிறைய பேர் வந்து கார் சீட் பெல்ட்ல சவுண்ட் வராம இருக்கிறதுக்காக நிறைய பின் மாதிரி எல்லாம் யூஸ் பண்றாங்க. இது மாதிரியான ஷார்ட் கட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சீட் பெல்ட் கண்டிப்பா அணியணும். டிரைவர் மட்டும்தான் அணியணுங்கிற அவசியம் கிடையாது. இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸுமே சீட் பெல்ட் போடுறது தான் கரெக்ட். இது தவிர வேற என்ன பண்ணணும்னா, ஹார்ஷ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் லைக் மழை பெய்யும் போது, ரொம்ப அதீத பனி இருக்கும் போது, இரவு நேரங்கள்ல நம்ம சாலையில பயணிப்பதை தவிர்க்கணும். குழியான சாலைகள்ல பயணிக்கும் போது ரொம்ப கவனமா செயல்படணும். அதிவேகம் கண்டிப்பாக கூடாது. கேஆர் மருத்துவமனையில எந்த மாதிரியான சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கு? ஸோ கேஆர் மருத்துவமனைங்கிறது வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இப்போ ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிக்கு தனித்தனி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துருச்சு. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா ஸ்பெஷாலிட்டியும் 24 ஹவர்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எலும்பு முறிவோட வர்றீங்க அப்படின்னா, அது கூட உங்களுக்கு வேற பிரச்சனைகளும் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இப்போ பியூரான ஒரு ஆர்த்தோ ஹாஸ்பிட்டலில் வெறும் ஆர்த்தோக்கான ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும். உங்களுக்கு கூட வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அதுவும் ப்ராப்ளம் ஆயிருக்குங்கிற பட்சத்துல நீங்க மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு 24 மணி நேரம் கார்டியாலஜி, பல்மனாலஜி, 24 மணி நேர அனஸ்தட்டிஸ்ட், 24 மணி நேரம் ஆபரேஷன் தியேட்டர், 24 மணி நேர சிடி ஸ்கேன், 24 மணி நேர எமர்ஜென்சி டாக்டர்ஸ், 24 மணி நேரம் ஐசியூ டீம் எல்லாருமே இருக்கிறதுனால எந்த வகையான ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க கேஆர் மருத்துவமனைக்கு வரலாம். ஸோ அது வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட உங்களுக்கு மற்ற பிரச்சனையும் இருந்ததுன்னா அண்டர் ஒன் ரூஃப் நாங்க தீர்வு அளிக்கிறோம். ஸோ இங்க வந்து ஐசியூ செட்டப் வந்து ரொம்ப திறம்பட செயல்பட்டு இருக்கு. இங்க இருக்கிற ஐசியூ டீம் வந்து ஐசியூல ப்ராப்பரான கேர் கொடுத்துட்டு இருக்காங்க. இது மூலமா ரொம்ப சிவியரா அடிபட்டு வர்றவங்களுக்கும் கூட தலக்காயம், ஹெட் இன்ஜுரி இருக்கிறவங்களுக்கும் நாம இது மூலமா திறம்பட சிகிச்சை அளிக்கிறோம். இது தவிர இந்த ஹாஸ்பிட்டலோட பிரமிசஸே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபீலிங் இல்லாம உங்களுக்கு ஒரு ஹோம்லி ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். எங்க ஹாஸ்பிட்டலோட பிரமிசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே நாங்க டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு பேஷண்ட் வர்றாங்கன்னா அவங்களுக்கு என்னதான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த என்விரான்மெண்ட் நல்லா இல்லைன்னா அவங்களுடைய ஸ்டே வந்து ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்களும் சரி, எல்லா ஃபெசிலிட்டிஸும் சரி ப்ராப்பராக நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கோம், ப்ராப்பராக நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இது மூலமாக யூ வில் ஹாவ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேயிங் இன் அவர் ஹாஸ்பிட்டல் கெட்டிங் ட்ரீட்மெண்ட். ஓகே டாக்டர், 40 வயதுக்கு அப்புறம் வந்து எலும்பு வந்து தேய்மானம் ஏற்படுது. ஸோ பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அப்படின்றப்போ எலும்பை வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் டாக்டர்? முதல்ல வந்து இந்த மூட்டுகள் எப்படின்னா அதிகமாக யூஸ் பண்ணா தேஞ்சு போயிடும், யூஸ் பண்ணாம வச்சிருந்தாலும் தேஞ்சு போயிடும். ஸோ அளவான நடை, அளவான உடற்பயிற்சிகள் இருக்கிற வரைக்கும் நம்ம மூட்டுகளை நம்ம ஹெல்த்தியா பராமரிக்கலாம். நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது பர் டே 20 மினிட்ஸ் ஆகுது வாக்கிங் கண்டிப்பாக பண்ணணும். செடன்டரியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக 20 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணணும். இது தவிர கால்சியம் சத்துக்கள், எஸ்பெஷலி விமனுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வர்றதுக்கான, எலும்பு புரை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உணவு பழக்கங்களை நாங்கள் மாற்ற சொல்லுவோம். அதாவது
நிறைய கால்சியம் சத்து மிகுந்த உணவுகள் லைக் பால், ராகி, கம்பு, சோளம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அவங்களுடைய உணவுகள்ல சேர்த்துக்க சொல்லுவோம். ஸோ ஒயிட் ரைஸை தவிர்த்து நிறைய சிறுதானியங்களை சேர்த்துக்கிறது மூலமா நாம வந்து எலும்புகளை நல்லா பராமரிக்க முடியும். எலும்புகளுக்கு கால்சியம் மட்டும்தான் தேவைங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா நமக்கு கால்சியம் மட்டும் தேவையில்லை, அது கூட நமக்கு ஒரு முக்கியமான விட்டமின் தேவை. அதுதான் விட்டமின் டி. விட்டமின் டிக்கு நம்ம எங்கேயுமே போக தேவையில்லை. வழக்கமா நம்மளுடைய சூரிய வெளிச்சம் நம்ம தோல்ல பட்டாலே தானாவே கிடைக்கக்கூடிய விஷயம்தான் விட்டமின் டி. ஆனா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல நாம வெளியே பெருசா போறதே இல்லை, சூரியனுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறதே இல்லை. ஸோ கண்டிப்பா சூரியனுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறது மூலமா இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி வராம தவிர்க்கலாம். ஸோ இதனால சிறு குழந்தைகள்ல இருந்து நம்ம வெளியே போய் விளையாடுற ஹேபிட்டை வந்து நம்ம வளர்க்கணும். இது தவிர நாம எல்லாருமே செருப்பு மற்றும் ஷூஸுக்கே பழகிட்டோம். ஸோ பாதங்களுக்கு நம்ம நல்ல பயிற்சி கொடுக்கணும்னா மணல்ல நடக்கிறது மூலமா, வெறுங்கால நடக்கிறது மூலமா நம்மளுடைய பாதங்களை நம்ம ஸ்ட்ரென்த் பண்ண முடியும். இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்றது மூலமா நம்மளுடைய மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம நாம தவிர்க்கலாம். இப்போ வந்து ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா நிறைய எலும்பு முறிவு ஏற்படும். ஸோ அந்த எலும்பு முறிவுக்குலாம் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நீங்க கொடுக்குறீங்க? ஸோ முதல்ல சாலை விபத்துல ஏற்பட்டவங்களுக்கு நாங்க அவசர சிகிச்சை பிரிவு 24 மணி நேரமும் செயல்பட்டு இருக்கு. வந்த உடனே அவங்களுக்கு இமிடியட்டா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ அவங்களுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் பெயின் ரிலீஃப் நாங்கள் கொடுத்துட்றோம். ஸோ வந்த உடனே பிளாக் அட் இஎம்டி அப்படிங்கிற கான்செப்ட் நாங்கள் வச்சிருக்கோம். அதீத வழியில வர்றவங்கள எக்ஸ்ரேக்கும் பிளட் டெஸ்ட்டுக்கும் அலைய விடாம நாங்க வந்த உடனே நர்வ் பிளாக்ஸ் கொடுத்துட்றோம். அது கொடுக்கறது மூலமா அந்த எலும்போட வலி வந்து, எலும்பு உடைஞ்சதோட வலி வந்து உடனடியா அவங்களுக்கு குறையுது. அதுக்கப்புறமா தான் இந்த எக்ஸ்ரேஸ் மற்ற தேவையான டெஸ்ட்டுகளுக்கு நாங்க அவங்கள அனுப்புறோம். ஸோ இது மூலமா நாங்க வந்த உடனே எங்களுடைய ட்ரீட்மெண்ட் செகண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுது. இதுக்கப்புறமா அவங்கள பரிசோதனைகள்லாம் செஞ்சு அவங்களுக்கு எந்த இடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எலும்பு முறிவு பல வகைப்படும். முதல்ல வந்து சிம்பிள் எலும்பு முறிவு, ரொம்ப காம்ப்ளெக்ஸான எலும்பு முறிவுன்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஸோ சிம்பிளான எலும்பு முறிவுங்கிறது வந்து கண்டுபிடிச்ச உடனே நாங்கள் அவங்களுக்கு எமர்ஜென்சி ஸ்பிளிண்ட் கொடுத்துட்றோம். அவங்க காலை வந்து நகராம இருக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிடுறோம். ஸோ அவங்களுக்கு தேவையான முதலுதவிகள் எல்லாமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்சர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலும்பு முறிவு பக்கத்தில் காயம் ஏற்பட்டு எலும்பு வெளியே தெரியக்கூடிய ஃப்ராக்சர்கள், அது தவிர கூட இரத்த குழாயிலையோ நரம்புலையோ அடிபட்டு வரக்கூடிய ஃப்ராக்சர்கள், இது எல்லாமே ரொம்ப எமர்ஜென்சி. ஏன் எமர்ஜென்சி அப்படின்னா, நம்ம எலும்புகள் வெளியே தோலை விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னா அதில் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால அந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் நாங்கள் எமர்ஜென்சியாக இமிடியேட்டாக ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டு போய் அந்த எலும்புகளை நாங்கள் சரி செய்கிறோம். இது தவிர ரத்த குழாயில் அடிபட்டிருந்தா நாங்கள் சிடி ஆஞ்சியோகிராம் இதெல்லாம் பண்ணி ரத்த குழாய் எந்த இடத்துல அடிபட்டிருக்குன்னு பார்த்து எமர்ஜென்சியாக நாங்கள் அந்த ரத்த குழாயை சரி பண்ணுறோம். ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா வகையான எலும்பு முறிவுகளுக்கும் நாங்கள் சிகிச்சை அளிக்கிறோம். அது சிம்பிளாக இருந்தாலும் சரி, காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ எந்த வகையான எலும்பு முறிவுகள் எந்த இடத்துல ஏற்பட்டிருந்தாலும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அறுவை சிகிச்சை மட்டும்தான் இல்லை, சிம்பிளான ஃப்ராக்சர்களுக்கு நாங்கள் கட்டு மூலமாகவே சரி பண்ணுறது கூட நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஸோ எல்லா வகையான எலும்புகள், ஃபார் எக்ஸாம்பிள் காம்ப்ளெக்ஸான எலும்புகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கை கால் எலும்புகள் தவிர இடுப்பு எலும்பு, பெல்விஸ் போன் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு எலும்பு முறிவாகும். ஸோ இதுக்கு நாங்கள் திறம்பட ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இங்கே நிறையா பெல்விஸ் அண்ட் அசிடாபுலம் சர்ஜரிஸ் நாங்கள் செய்கிறோம். இது மூலமாக நாங்கள் அவங்களுக்கு அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து கரெக்டாக கொடுத்து அவங்கள நடக்க வைக்கிறோம். இது தவிர ஓப்பன் ஃப்ராக்சர்ஸுங்கிறது வந்து எலும்புகள் வெளியே வந்தது, எலும்பு வெளியே வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் எமர்ஜென்சியாக அவங்களுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் ஆர்த்தோபெடிக்ஸ் கான்செப்ட் படி நாங்கள் எக்ஸ்டர்னல் ஃபிக்சேட்டர் டிவைஸ் அப்படிங்கிற வெளிப்புறமாக கம்பி பொருத்தக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சையை நாங்கள் செய்கிறோம். அதன் மூலமாக எலும்புகளை ஸ்டெடி பண்ணி தோல் மற்றும் சதைகளை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பிளேட்டோ, ஸ்க்ரூஸோ, ராடோ நாங்கள் பொருத்தி அறுவை சிகிச்சையை பின்னால் மேற்கொள்வோம். ஸோ இது மூலமாக அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய சான்சஸ் ரொம்ப குறைவாக ஏற்படுது. எங்கள் ஹாஸ்பிட்டலில் 24 மணி நேரமும் பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டும் இருக்கிறதுனால எலும்புகள் மட்டும் இல்லாமல் சதைகளில் அடி ஏற்பட்டிருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு எமர்ஜென்சியாக பிளாஸ்டிக் சர்ஜரியும் எங்களால் செய்ய முடியுது. எங்களுக்கு 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய சிடி ஸ்கேன் இருக்கிறதுனால உடம்புல எங்கே நுண்ணிய
ஃப்ராக்சர்கள் ஏற்பட்டிருந்தாலும் நாங்கள் வந்து அதை ஈஸியாக கண்டறிஞ்சிருவோம். இது தவிர ஸ்பைன் ஃப்ராக்சர்ஸ், முதுகெலும்புகளோட ஃப்ராக்சர்ஸ். ஸ்பைன் ஃப்ராக்சர்ஸ் வந்து ஹை வெலாசிட்டி இன்ஜுரிஸில் தான் ஏற்படும். இந்த ஹை வெலாசிட்டி இன்ஜுரிஸில் ஏற்படுறவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா எலும்பு முறிவில்லை, அது மூலமாக வரக்கூடிய ஸ்பைனல் கார்ட் டேமேஜ். ஸோ ஸ்பைனல் கார்ட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கால்கள் கைகள் செயலிழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுகளாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒருவேளை கை கால்கள் செயலிழந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகிருக்கிறத சஸ்பெக்ட் பண்ணோம்னா எமர்ஜென்சியாக எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்துட்டு அவங்களுக்கு முதுகெலும்புல அறுவை சிகிச்சை பண்ணி அந்த இடத்த உடனடியாக டீகம்ப்ரெஷன் பண்ணிடுவோம். இது மூலமாக நம்ம முதுகெலும்பை காப்பாற்ற முடியும். இது தவிர ரொம்ப கஷ்டமான ஆப்ரேஷனுங்கிறது வந்து மூட்டுகளுக்குள்ள ஏற்படக்கூடிய இன்ட்ரா ஆர்டிகுலர் ஃப்ராக்சர்ஸ். மூட்டுகளுக்குள்ள அடிபட்டு இருக்கிற ஃப்ராக்சர்ஸ் வந்து நாம சரியவர ட்ரீட்மெண்ட் கொடுக்கலைன்னா என்ன ஆகும்னா அந்த மூட்டோட இயக்கம் ஃபியூச்சர்ல பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரா ஆர்டிகுலர் ஃப்ராக்சர்ஸை துல்லியமா கண்டுபிடிச்சு அதை நாங்கள் வந்து சரி செய்யறோம். ஸோ எல்லா வகையான அறுவை சிகிச்சைகளும் நாங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ வந்து ஆக்சிடென்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ ரொம்பவே வந்து சவாலான பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? கால் சிதைவடைஞ்சு வந்தவங்க, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பஸ் ஆக்சிடென்ட் மூலமா ஒரு ஃபேமிலியே கால் ஃபுல்லா சிதைஞ்ச நிலைமையில வந்தாங்க. முன்னொரு காலத்துல வந்து இந்த மாதிரி கால் சிதைஞ்சு வந்தவங்களை நாங்க என்ன பண்ணுவோம்னா காலையே அகற்றிடுவோம். எமர்ஜென்சியா காலை அகற்றக்கூடிய ஆம்புடேஷன் தான் ஒரே தீர்வா இருந்தது. ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல அந்த மாதிரி நாங்க பண்றதில்லை. என்னதான் இருந்தாலும் ஒரு கால் போறதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. ஸோ நாங்க என்ன பண்ணணும் அந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எமர்ஜென்சியா சிடி ஆஞ்சியோகிராம் பண்ணி எந்த இடத்துல ரத்த குழாய் அடிபட்டிருக்குன்னு பார்த்து அந்த ரத்த குழாயை எமர்ஜென்சி வாஸ்குலர் சர்ஜரி பண்ணி ரத்த ஓட்டத்தை திருப்பி கொண்டு வந்து எலும்புகளுக்கு வெளிப்புற கம்பி பொருத்தி எக்ஸ்டர்னல் ஃபிக்சேட்டர் கொடுத்துட்டு அந்த புண்ணை வந்து ஆத்திரக்காக நாங்கள் 3 முறை பிளாஸ்டிக் சர்ஜரி அது மேலே பண்ணோம். அந்த கால் வந்து காப்பாற்றப்பட்டுச்சு. அந்த காலில் திருப்பி ரத்த ஓட்டம் வந்துருச்சு. அந்த காலுக்கு நாங்கள் தோல் பொருத்தி அந்த காலை வந்து கம்ப்ளீட்டாக குணப்படுத்திட்டோம். இந்த மாதிரியான சிதைவடைஞ்ச கால்களில் வரவங்களுக்கு நாங்கள் பல வகையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இது தவிர யங் ஏஜில் பண்ணக்கூடிய ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், அதாவது 40 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் பலது மேற்கொண்டிருக்கோம். அதில் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஎன்னு சொல்லக்கூடிய இடுப்பு எலும்பில் இருக்கக்கூடிய பந்து கிண்ண மூட்டு சிதைவடைஞ்சு வந்தவங்களுக்கு யங் ஏஜில் இருக்கிறதுலே குறைவான ஏஜில் நாங்கள் வந்து டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது தவிர முதுகெலும்பு சுத்தமாக அடிபட்டு வந்தவங்களுக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி 0/5 பவர் இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் ஸ்பைனல் கார்டு சர்ஜரி பண்ணி அவங்கள இப்போ நடக்கிற மாதிரி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். பிறவியிலேயே கால்கள் வளைஞ்சு பிறக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது பிறவி வளைபாதம்னு சொல்லுவாங்க, கிளப் ஃபுட், அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து பிறந்த உடனேயே அதை கண்டுபிடிச்சு அந்த கால்களை கட்டின் மூலமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி அதை நேர் பண்ணுறதுக்கு நாங்கள் அறுவை சிகிச்சை ஒன்று செஞ்சு அந்த குழந்தைகளை சரி பண்ணியிருக்கோம். பல குழந்தைகள் இப்போவும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேவை ப்ராப்பரான கால்களோட கொண்டாடி இருக்காங்கன்னா அது எங்களுடைய சிகிச்சைனால தான். டாக்டர், இப்போ வந்து முதியவர்களுக்கு வந்து அதிகமா வந்து தோள்பட்டை வலி வந்து வருது. ஸோ அப்படின்றப்ப அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறையெல்லாம் அளிக்கிறீங்க? ஸோ இந்த தோள்பட்டை வலி இது வந்து வயசானவங்களுக்கு மட்டும்தான் வரணும்னு இல்லை, யங் ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் வரலாம். ஸோ இந்த தோள்பட்டை வலி வந்து பல வகைப்படும். இதுல வந்து ரொம்ப காமனா வயதானவர்களுக்கு வரக்கூடியது வந்து இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்ஹெசிவ் கேப்சுலைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி. ஸோ இது வந்து என்னன்னா நம்மளுடைய ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ஒரு வகையான பந்து கிண்ண மூட்டு மாதிரியான அமைப்புல இருக்கும். இந்த மூட்டை சுத்தி ஒரு கேப்சியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறை இருக்கும். இந்த உறைக்குள்ள ஒரு சிறு ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ இந்த உறை வந்து நாளடைவில் இறுகி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த பால் அண்ட் கப்னால சரிவர அசைவு கொடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அசைவு குறைஞ்சு கடைசியில் ஃபிக்ஸ் ஆன மாதிரி ஆகிடும். இதைத்தான் நம்ம ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து நம்ம ஊரில் பல பேருக்கு காமனாக இருக்குது. இது வந்து ஏர்லியராக கண்டுபிடிக்கிறது மூலமாக இந்த ஃப்ரோசன் ஷோல்டரை நாம் வந்து பூரணமாக குணப்படுத்த முடியும். ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே வந்தாங்கன்னா
இதுக்கு நாங்க என்னென்ன டெஸ்ட்கள் பண்ணுவோம்னா, எக்ஸ்ரே பார்ப்போம், தேவைப்பட்டா எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்ப்போம். எதுக்காக இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு இந்த பை இறுக்கம்ங்கிறது வந்து தானாவே வராம உள்ள இருக்கக்கூடிய ஜவ்வு கிழிதல்னால வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஜவ்வு கிழிஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கலாம். எடுத்து அதை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதோட ட்ரீட்மெண்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வர்றவங்களுக்கு நாங்கள் ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபிசியோதெரப்பி மூலமா அந்த மூட்டை திருப்பி பழைய இயக்கத்துக்கு கொண்டு வர முடியும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வர்றவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி கேட்காதவங்களுக்கும் சரி, இல்லை அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ்லேயும் வர்றவங்களுக்கு நாங்கள் இன்ட்ரா ஆர்டிகுலர் இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம். இன்ட்ரா ஆர்டிகுலர் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது மூலமா அந்த மூட்டுகளுக்குள்ள மருந்தை செலுத்தி அந்த கேப்சூலை ரிலாக்ஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த கேப்சூலை ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஃபிசியோதெரப்பி தேவைப்படலாம். ஸோ இதுக்கும் கேட்கல அப்படின்னு வர்றவங்களுக்கு நாங்கள் இதுக்கு கீஹோல் சர்ஜரி பண்ணுறோம். கீஹோல் சர்ஜரி பண்ணி அந்த உறைஞ்சு போயிருக்கிற கேப்சூலை நாங்கள் ரிலீஸ் பண்ணி விடுறது மூலமா பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். இது தவிர யங் ஏஜில் வரக்கூடிய தோள்பட்டை வலிகளுக்கு முக்கியமான காரணம் எலும்பு இடிக்கிற பிரச்சனை. நம்மளுடைய தோள்பட்டை மூட்டில் இருக்கக்கூடிய பாலும் கப்பும் இடிச்சுக்கிறது மூலமா வரக்கூடிய வலிகள். இதை வந்து நாங்கள் இம்பிஞ்ச்மெண்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இந்த இம்பிஞ்ச்மெண்ட் சிண்ட்ரோம் வர்றவங்களுக்கு தோள்பட்டையோட முன்பக்கம் வலி அதிகமாக இருக்கும். ஒரு சர்டைன் பொசிஷனுக்கு போகும்போது அந்த ஜாயிண்ட்டுக்குள்ள வலி ஏற்படும். இது ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டே இருக்கிறவங்களுக்கும் கையை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கும் இந்த இம்பிஞ்ச்மெண்ட் சிண்ட்ரோம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி இம்பிஞ்ச்மெண்ட் சிண்ட்ரோம்ல வர்றவங்களுக்கு நாங்கள் முதல் மருத்துவமாக நாங்கள் ஃபிசியோதெரப்பி அளிப்போம். ஷோல்டர் எக்ஸசைசஸ் கொடுப்போம். இதுக்கு கேட்காதவங்களுக்கு நாங்கள் உள்ள வந்து நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமா அந்த இடிக்கிற எலும்பை ஷேவ் பண்ணி விடக்கூடிய சப்அக்ரோமியல் டீகம்ப்ரெஷன் அறுவை சிகிச்சையை நாங்கள் மேற்கொள்ளுவோம். ஓகே டாக்டர், கேஆர் மருத்துவமனையோட சிறப்பு அம்சங்கள் குறித்தும் குறிப்பாக எலும்பு மற்றும் மூட்டு சம்பந்தப்பட்டமான சிறப்பு ஆலோசனைகளை வழங்கியதற்கு நன்றி. நன்றி.